இந்த குத்து விளக்கு, விளக்குன்னா என்ன சார் எனக்கு புரியல, விளக்குங்க. பாத்திர விளக்கு, பல்லு விளக்கு, அதுக்கு விளக்குன்னு தான் சொல்றோம். டு கிளீன், அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். சார் அந்த விளக்கு வெளிச்சத்திலே போங்க, அந்த விளக்கு வெளிச்சத்திலே படிங்க. டு லீட், அதுக்கு விளக்கு தான் சொல்லுவோம். அப்போ விளக்குன்னா எத்தனை அர்த்தம் இருக்கும்? டு எக்ஸ்பிளைன், டு கிளீன், டு லீட். நல்ல விஷயங்கள் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படுகிறது, அது முதல் விளக்கு. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ண உடனே நீ க்ளீன் ஆயிடுற, அது ரெண்டாவது விளக்கு. நீ க்ளீன் ஆகிட்டா நீயே அடுத்தவனை லீட் பண்ணுவேன், அது மூணாவது விளக்கு. இங்கே இருக்கிற எல்லோரும் விளக்காக மாற வேண்டும். எப்படி மாற முடியுமா? ஒரு சின்ன ஃபார்முலா தான். எதை விளக்குன்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும், கொஞ்சம் திரி இருக்கணும், கொஞ்சம் தீ இருக்கணும். மூணு இருந்தால் தானே விளக்கு. எண்ணெய், திரு, தீ. மனசுக்குள்ள சேர்த்து சொல்லி பாருங்க. எண்ணெய், திரு, தீ. எண்ணெய், திருத்தி. உன்னை திருத்தி கொள்ளும் போதெல்லாம் நீ அடுத்தவனுக்கு விளக்காகி விடுகிறாய். அருள் பிரகாஷ், உனக்கு சொந்தமாக வீடு இருக்கா? நான் இருந்தா இருக்குன்னு, இல்லைனா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து உனக்கு கார் இருக்கான்னு கேட்டால் இருந்தா இருக்குன்னு, இல்லைனா இல்லைன்னு. அவர் என்னை பார்த்து அருள் பிரகாஷ் உனக்கு அறிவு இருக்கா? ஏன் சிரிக்கிறீங்க எல்லாரும்? இதை கேட்டு தான் தெரிஞ்சுக்கணுமா, உன்னை பார்த்தாலே தெரியலையான்றீங்களா? மற்ற கேள்வி கேட்டால் நம்ம இயல்பாக எடுத்துக்கிறோம். ஆனால் அறிவு இருக்கான்னு கேட்டால் நமக்கு கோவம் வருதா இல்லையா? ஏன் கோவம் வருது? ஏன் கோவம் வருது தெரியுமா? 3 காரணம். நம்ம இவ்வளோ நாள் இருக்குன்னு நினச்சிருக்கிறோம், இவர் இருக்கான்னு டவுட்டாக கேட்குறாரு. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன தெரியுமா? நமக்கு இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிட்டாரு. ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நமக்கு கோபம் வரும். உன் வயசு என்ன? பெர்த் சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். நீ என்ன படிச்சிருக்க? உன் டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டி நிரூபிச்சிடலாம். உங்கள் வீடு எங்கே இருக்குது? உன்னுடைய அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு ஏதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குறதுக்கு என்ன சார் சர்டிஃபிகேட்டு? அதை தான் சொல்கிறேன். அடுத்தவன் துன்பத்தை எவன் தன் துன்பமாக நினைக்கிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன்.